ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டோட 3வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஒய் ஷுட் ஆல் லேர்ன் ட்ரேட், எதுக்காக எல்லோரும் ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது இதில். நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, முதல்ல யூ ஹாவ் நோ பாஸ். நம்மளுக்கு வேலை சொல்கிறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ ஒரு சூப்பர்வைசர் கிடையாது, நம்மளுக்கு ஒரு பாஸும் கிடையாது. மாத கடைசியில் டார்கெட்டு, ப்ராஜெக்ட் சப்மிஷனு, மந்த் எண்டு எல்லாம் ப்ரெஷர் பண்ணுற எந்த சுச்சுவேஷனில் இருந்தும் இந்த ட்ரேடிங்னு ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தப்பிச்சிடலாம். அதான் முதல் முக்கிய பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னு இப்போ பேசுவோம். இன்கம், உங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் எஃபர்ட் எந்த அளவுக்கோ அதுதான் உங்களோட இன்கம். இதே நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க, வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற ஹைக்கும் தர மாட்டாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி புலம்பல் இதில் இருக்காது. ஏன்னா உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பொட்டன்ஷியல் இன்கம்ங்கிறது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட லெவல் ஆஃப் க்ரோத்துங்கிறது நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 2வது ஸ்டெப்பு. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் வேலைங்கிறது நிரந்தரம் இல்லையான்னு. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொரோனாவில் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் தந்தாலும் பாதி சம்பளம் அந்த மாதிரி தான் தர்றாங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் இந்த பேண்டமிக்லேயும் எல்லா நாளும் ட்ரேடிங் டேஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்ம அதில் சூப்பராக ஏர்ன் பண்ணியிருக்கலாம். லாக்டவுனில் ஒரு நாள் கூட லாக் ஆகாத ஒரே பிஸ்னஸ்னால் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஆல் வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ முக்கியம், எப்படி அதை கற்றுக்கணுங்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, பேசிக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும். ஒரு பொட்டிக்கடை வைக்கிறதுனா கூட மினிமம் ஒரு 3 லட்ச ரூபாய்கிட்ட தேவைப்படும். அதில் 10% ஆஃப் ட்ரேட் இன்கம் 30,000 இருந்தாலே உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபஸ்ட் இனிஷியல் அமௌண்ட்டு 30,000 இருந்தாலே நம்மளோட ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு அது போதுமான அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கற்றுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, கற்றுக்கிற ஒரு பொசிஷனை பொறுத்து நம்ம ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு 30,000ங்கிறது ஈக்குவல் தான். மினிமமில் எவ்வளோ மினிமம் வேணாலும் போட்டு பண்ணலாம். 30,000 இருந்துச்சுன்னா நம்ம பெட்டராகவே கற்றுக்கலாம். அது ஒரு பிஸ்னஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டனாக அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுத்தோம்னா அதோட ஏர்னிங் பொட்டன்ஷியலுங்கிறது நம்ம பிஸ்னஸில் இருக்கிறது, பிஸ்னஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு லிமிட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்கும். நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தாலும் உங்களோட கேபிட்டல் வந்து 4 லட்சம்னா 4 லட்சம் 5 லட்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட அதோட 25% 30% இன்கம் வரும். பட் ஆனால் இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த இன்கம் பர்சன்டேஜுங்கிறது உங்களோட பொட்டன்ஷியல் தான். உங்களோட பேசிக் பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸ்டாக் ட்ரேடிங்கில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் அன்லிமிட்டட் தாங்க. அது மட்டும் இல்லை, ரிஸ்க்கும் அன்லிமிட்டட் தான். நம்ம கரெக்டான வேலை அதை கற்றுக்கலன்னா நம்மளோட ரிஸ்க் வந்து நம்மளோட எல்லா கேபிட்டலையும் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெல்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கரெக்டான வேலை கற்றுக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக கற்றுக்கிட்டு நம்ம இறங்கினா தான் ஸ்டாக் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். நம்மளோட 5th பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் செய்ய பிடிக்கலைன்னா இன்றைக்கி லீவ் எடுக்கலாம். எந்த பாஸ்ட்டையும் நம்ம லீவ் அப்ளை பண்ணணும், லீவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்காது. இதே நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா என்னது நடக்கும், எந்த புல் பாஸுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவனும் உங்களை வேலையை விட்டு தூக்கவும் முடியாது. அதுதான் நம்மளோட ட்ரேடிங்கோட முதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதை விட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேறு எந்த ஜாப்லையும் இருக்க முடியாது. இன்றைக்கிலேருந்தே நம்மளோட ட்ரேடிங்கை எப்படி கற்றுக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்கள்.